உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் அடுக்குமொழி பாவலர் பேராசிரியர் எழுஞாயிறுவின் பணிவான வணக்கம். நமது வெட்ட வெளிச்சம் அலைவரிசைக்கு உங்களை வருக வருகவென வரவேற்கின்றேன். பதிவு 64. இன்றைய பதிவு போடுவதற்கு சற்று கால தாமதமாகிவிட்டது. எனவே இரவு நேரங்களில் பதிவு செய்யப்படுகிறது. காட்சி சற்று தெளிவு குறைவாக இருந்தாலும் கருத்து மிக அருமையான கருத்து இந்த பதிவிலே. இன்று உலக ஆமைகள் தினம். சுருக்கமாக அந்த ஆமைகள் தினத்தை பற்றி பார்த்துவிட்டு மனிதன் வாழ்வில் விட வேண்டிய 13 ஆமைகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவிலே வள்ளுவரின் வழி பார்ப்போம். இந்த பதிவை முழுமையாக காணுங்கள். உலக ஆமைகள் நாள். உலக ஆமைகள் நாள் மே 23ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. அரிய வகை விலங்கினங்களில் ஒன்றான ஆமைகள் உயிரிழப்பை தடுக்கவும் அழிவிலிருந்து பாதுகாக்கவும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உலக ஆமைகள் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஆமைகள் நெடுநாள் வாழக்கூடிய ஓர் உயிரியாகும். அந்த ஆமைகள் தினம் மே 23ஆம் நாள் அன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆமைகள் நாளிலே மனிதர்கள் விட வேண்டிய ஆமைகள் ஒரு 13 ஆமைகளை பற்றி இந்த பதிவிலே வள்ளுவரின் வழி பார்க்கவிருக்கின்றோம். இந்த பதிவை முழுமையாக காணுங்கள். பயனுள்ள பதிவு இது. அனைவருக்கும் பகிருங்கள். சரி, பதிவிற்குள் செல்வோம். மனிதர்கள் வாழ்வில் உயர விட வேண்டிய ஆமைகள்: 1. அழுக்காராமை, 2. வெக்காமை, 3. புறங்குறாமை, 4. கல்லாமை, 5. வெகுளாமை, 6. இன்னா செய்யாமை, 7. கொல்லாமை, 8. சிற்றினம் சேராமை, 9. பொச்சாவாமை, 10. வெறுவந்த செய்யாமை, 11. கல் உண்ணாமை, 12. பெரியாரை பிழையாமை, 13. பிரிவு ஆற்றாமை. இந்த 13 ஆமைகளை ஒரு மனிதன் வாழ்வில் விட்டால் அவன் வாழ்வு சிறக்கும். இப்பொழுது ஒவ்வொரு ஆமைக்கும் ஒரு குறளை சொல்லி அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். அழுக்காராமை. அழுக்காராமை என்றால் பொறாமை கொள்ளாமை என்று பொருள். அதற்கு ஒரு குறளை பார்ப்போம். திருக்குறள்: அழுக்காறு உடையார்க்கு அதுசாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது. இந்த திருக்குறளுக்கான பொருள்: மனதில் பொறாமை கொண்டவருக்கு பகைவர் கேடு செய்ய வேண்டியதில்லை. அப்பொறாமையே அக்கேட்டினை உண்டாக்க போதுமானதாகும். எனவே பொறாமை படக்கூடாது. பொறாமையை விட வேண்டும். 2. வெக்காமை. வெக்காமை என்றால் பிறர் பொருளை விரும்பாமை என்று பொருள். அதற்கு ஒரு திருக்குறளை பார்ப்போம். திருக்குறள்: அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன்கை பொருள். இந்த குறளுக்கான விளக்கம்: மற்றவர் பொருளை விரும்பாதிருப்பதே தன் பொருள் குறையாதிருப்பதற்கு வழியாகும். எனவே மற்றொரு பொருளை விரும்பக்கூடாது. 3. புறங்குறாமை. புறங்குறாமை என்றால் ஒருவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி குறையை தூற்றாமை, இல்லாதவர் குறையை தூற்றாமை. முன்மொன்று பேசுதல் பின்மொன்று பேசலுமாக செய்யக்கூடாது. அதற்கு ஒரு குறளை பார்ப்போம். திருக்குறள்: புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். பொருள்: பிறன் ஒருவனை காணாத பொழுது இகழ்ந்தும் கண்ட பொழுது பொய்யாக புகழ்ந்து பேசி உயிர் வாழ்வதை விட சாதல் அறப்பயனாகிய ஆக்கத்தை கொடுக்கும். அறநூல்கள் சொல்கின்ற செல்வங்களை எல்லாம் கொடுக்கும் இறந்து போனால் என்று இந்த குறள் விளக்குகிறது. எனவே புறங்கூறாமை
நாம் கடைபிடிக்க வேண்டும். சரி, கல்லாமை, கற்றலை செய்யாமை. குறள்: கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சோறுபடும். பொருள்: கல்லாதவன் தன்னை அறிஞன் என்று மதித்துக் கொள்வது கற்றவருடன் உரையாட அது கெட்டுவிடும். கற்றவருடன் பேசும் பொழுது அந்த அறிஞன் என்று தன்னை நினைத்து கொண்டிருப்பது கெட்டுப்போகும் என்று இந்த திருக்குறள் உணர்த்துகிறது. சரி, அடுத்து வெகுளாமை. வெகுளாமை என்றால் சினம் கொல்லாமை. அதற்கான ஒரு திருக்குறளை பார்ப்போம். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனான் வரும். பொருள்: கோபத்தை மனதில் கொள்வதால் எல்லா தீமைகளும் உண்டாகும். அதனால் கோபம் கொள்வதை மறந்துவிட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். 6. இன்னா செய்யாமை. பிறருக்கு கேடு செய்யக்கூடாது. திருக்குறள்: பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். பொருள்: முற்பகலில் நாம் ஒருவனுக்கு ஒரு துன்பத்தை செய்தால் அக்கேடு பிறர் செய்யாமலேயே நமக்கு பிற்பகலில் வந்து சேரும். எனவே யாருக்கும் துன்பம் செய்யக்கூடாது. அடுத்து 7. கொல்லாமை, பிற உயிர்களை கொலை செய்யாமை. திருக்குறள்: கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று. இதற்கான பொருள்: பிற உயிர்களை கொல்லக்கூடாது என்னும் கொள்கை உடையவனிடம் உயிர்களை பற்றும் யமனும் செல்ல மாட்டான். யமன் கூட அவரிடத்திலே செல்ல மாட்டார் என்று இந்த குறள் உணர்த்துகிறது. 8. சிற்றினம் சேராமை. அதற்கான பொருள்: தீயவர்களுடன் சேரக்கூடாது. அதற்கான ஒரு திருக்குறளை பார்ப்போம். திருக்குறள்: மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும். இதற்கான பொருள்: மனம் தூய்மையும் செய்யும் செயல் தூய்மையும் ஆகிய இரண்டும் சேர்ந்த இனம் தூய்மையை பொறுத்ததே. சேருகின்ற இனம் தூய்மையை பொறுத்ததுதான் இந்த இரு தூய்மைகளும் அமையும் என்று இந்த திருக்குறள் உணர்த்துகிறது. 9. பொச்சாவாமை. பொச்சாவாமை என்றால் மறவாமை என்று பொருள். திருக்குறள்: உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். இந்த குறளுக்கான பொருள்: ஒருவன் நினைத்ததை மறவாமல் எண்ணி சோர்வில்லாமல் இருந்தால் அவன் கருதியதை அடைதல் எளிது ஆகும் என்பதை இந்த குறள் உணர்த்துகிறது. 10. வெறுவந்த செய்யாமை. வெறுவந்த செய்யாமை என்றால் பொருள்: மக்கள் அஞ்சும்படி செய்யாமை. திருக்குறள்: வெறுவந்த செய்தொழுகும் வெங்கோல நாயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும். பொருள்: குடிமக்கள் அஞ்சும் கொடுமைகளை செய்யும் கொடுங்கோல் மன்னன் விரைவில் கெடுவது உறுதி. அடுத்த குறள்: கல் உண்ணாமை. கல் குடிக்கக்கூடாது. குறள்: உண்ணற்க கல்லை உணில் உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார். பொருள்: கல்லை குடிப்பது கூடாது. சான்றோரால் மதிக்கப்படுவதை விரும்பாதவர் வேண்டுமானால் குடிக்கலாம். எனவே கல்லை குடிக்கக்கூடாது என்று மேற்கண்ட திருக்குறள் நமக்கு கூறுகிறது. 12. பெரியாரை பிழையாமை. இதற்கான பொருள்: பெரியவர்களை அவமதித்தல் கூடாது. திருக்குறள்: பெரியாமை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேரா இடும்பை தரும். பொருள்: ஆற்றல் மிக்க பெரியாரை
மதிக்காமல் நடந்தால் அவரால் நீங்காத துன்பம் உண்டாகும். எனவே பெரியோர்களை மதிக்க வேண்டும். 13. பிரிவு ஆற்றாமை. பொறுக்க முடியாத பிரிவு ஆற்ற முடியாது. அந்த பிரிவை பற்றி இங்கு பார்ப்போம். திருக்குறள். தொடின் சுடின் அல்லது காமநோய் போல விடின் சுடல் ஆற்றுமோ தீ. இதற்கான பொருள், தொட்டால் மட்டும் சுடுவது நெருப்பு, காமநோய் அதுபோன்று அன்று, தன் காதலன் விட்டு நீங்கினாலே சுடும் வல்லமை உடையது. என்ன அருமையான பொருளை திருக்குறள் நமக்கு உணர்த்துகின்றது. இந்த 13 ஆமைகளை ஒரு மனிதன் வாழ்வில் விட்டு வாழ்ந்தால் அவன் வாழ்வில் உயர்வதற்கு வழிவகை செய்யும். எனவே மனிதர்கள் விட வேண்டிய ஆமைகளை இந்த ஆமை நாளிலே, உலக ஆமை நாளிலே அறிந்து கொண்டோம். இந்த மனிதர்கள் விட வேண்டிய ஆமைகளை அனைவரும் அறிய வேண்டும். எனவே வெட்ட வெளிச்சம் நண்பர்களே, இந்த 13 ஆமைகளை அனைவரும் அறிய, அனைவருக்கும் இந்த பதிவை பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய பதிவை இனிதே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.